ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் மூன்றாம் கண் படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். படத்தோட கேஸ்டிங் அப்படிங்கும்போது வித்தார்த், கலையரசன், தேஜஸ்வினி போன்றோர் நடித்திருக்காங்க. சகோ கணேசன் அப்படிங்கிறவர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. உதய்ங்கிறவர் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. மூன்றாம் கண் படத்துடைய கதை அப்படிங்கும்போது படத்தில் ஜான் விஜய் வந்து ஒரு ஃபேக்ட்ரிக்கு வந்து ஜென்ரல் மேனேஜராக இருக்கார். அப்படி இருக்க படத்துவக்கத்திலேயே அவர் வந்து இறந்து விடுகிறாரு. இது வந்து ஒரு கொலையாக காட்டப்படுகிறது. அப்படி இருக்கும்போது ஜான் விஜய் பணிபுரிகிற அந்த அலுவலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா, இவர் சில எதிரிகள் இல்லை இவரோட செயல்கள் பிடிக்காத ஒரு 3 பேர் இருக்காங்க. அது இல்லாமல் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஒரு பெண் வந்து எதிரியாக இருக்காங்க. என்ன காரணங்கிறது. அப்படி இருக்க கதை எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 பேரில் யாரால் வந்து அந்த கொலை நிகழ்ந்தது. அப்படி இருக்க அவரோட பணிபுரியறவர் கலையரசன், அதே மாதிரி வித்தார்த்து, அந்த கம்பெனியோட எம்டி. கலையரசனுக்கு ஏன் வந்து ஜான் விஜயை வந்து பிடிக்காதுன்னா, கலையரசனுக்கு நாய்ஸ் சத்தமே பிடிக்காது. அப்படி இருக்க இவரோட பக்கத்து கேபினில் உட்காந்து அவரோட பணியில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, அதே மாதிரி அவர் லீவு கேட்டால் கொடுக்காம இருக்கிறது, அந்த மாதிரி வேலையில் ஒரு பகையை வந்து கலையரசனோட சம்பாதிச்சிருக்காரு. அதே மாதிரி இன்னொருத்தர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட எம்டி. அவருக்கு சுத்தமாக ஜான் விஜயை பிடிக்காது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜான் விஜய் தான் அந்த ஃபேக்ட்ரியை உருவாக்குன மாதிரியும், இவர் வந்து ஒரு டம்மி எம்டிங்கிற மாதிரி வெளியே வந்து அவர் வந்து ப்ரொஜெக்ஷன் கொடுக்கறதுனால அந்த எம்டிக்கும் அவரை வந்து பிடிக்காது. இன்னொரு பக்கம் விதார்த்தும் இருக்கார். இன்னொன்று படத்தில் ஒரு நாயகி வராங்க. அந்த நாயகிக்கு வந்து ஏன் ஜான் விஜயை பிடிக்காதுன்னா, அவங்க அம்மாட்ட இவர் வந்து தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாரு. அப்படி இருக்க ஜான் விஜய் இறந்து கிடக்கும்போது யார் இந்த கொலையை செஞ்சாங்க, இதை கண்டுபிடிக்கிறதா இந்த படம். வழக்கமாக இதை வந்து போலீஸ் எடுப்பாங்க. ஆனால் இந்த டைரக்டர் கணக்கச்சிதமாக என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த முடிவை ஆடியன்ஸே முடிவெடுத்துக்கங்கன்னு நம்ம கையில் அந்த ஆன்சரை வந்து கொடுத்துருக்காரு. இதுதான் மூன்றாவது கண் படத்தின் கதையாக அமையுது. இப்போ படத்தில் வந்து பெருசாக ஒர்க் ஆகிருக்கிற விஷயம் என்னென்னா, நிச்சயம் கேஸ்டிங் தான். அதாவது அந்த 4 பேர்னாலுமே கலையரசனாக இருக்கலாம், வித்தார்த்தாக இருக்கலாம், அதே சமயம் அந்த எம்டி ஜான் விஜய் எல்லாருமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை ஸ்க்ரீனில் வந்து அந்த கேரக்டருக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜான் விஜய் அந்த ஒரு டார்ச்சர் பண்ணுற ஒரு ஜிஎம்மாக நீட்டாகவே பண்ணியிருக்காரு. அடுத்து இந்த படத்துக்கு தேவையான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் வந்து நல்ல நீட்டாகவே ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 4 பேருங்கும்போது அவங்களில் வந்து யார் செஞ்சாங்க அந்த மனப்பதப்பதைப்பு, இதை வந்து மியூசிக்கில் நல்லா நீட்டாக எலிவேட் பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபியும் இந்த படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ் ஆகத்தான் அமையுது. அட் தி சேம் டைம் 4 பேருங்கும்போது 4 பேருக்கும் ஒவ்வொரு ஆங்கிளில் ஜான் விஜய் இருக்கார். அப்படிங்கும்போது அந்த கண்டினியூட்டி எல்லாமே கரெக்டாக டைரக்டர் பண்ணியிருக்காரு. மேக்கிங்கில் அது வந்து நீட்டாக தெரியுது. ஏன்னா இந்த இடத்துலையுமே பிசுறு தட்டாமல் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று, அந்த கதைக்குள்ளேயே தான் வந்து படம் நகர்ந்துக்கிட்டே இருக்கே தவிர்த்து எந்த விதமான டீவியேஷன்ஸுமே இல்லாமல் போகுது. மேலும் வித்தார்த்தோட கேரக்டருக்கு வந்து அந்த சந்தோஷ் பிரதாப் வந்து ஒரு மனசாட்சியாக வர்றது, அந்த மொமெண்ட்ஸும் வந்து நீட்டாக அவரோட கதாபாத்திரம் சின்ன ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னாலும் நீட்டாக வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து யார் கொலைகாரங்கிறத வந்து அந்த என்கேஜிங் ஃபேக்டரோட வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது அது எல்லாமே இந்த படத்துக்கு வந்து பெரிய பலமாக அமைகிறது. சரி, இந்த படத்தில் வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தா இந்த படம்ங்கிறது இன்னும் பெரிதாக அமைந்திருக்கும்னா, ஃபஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து அங்கங்கே கொஞ்சம் லேக் இருக்கத்தான் செய்யுது. இன்னொன்று, இந்த மாதிரி படத்தில் வந்து அதாவது யார் கொலைகாரங்கிறத வந்து ஒரு ஆடியன்ஸ் கையில் விட்டிங்கனாலே, அதாவது நிறைய கன்ஃப்யூஷன் வரும். அதாவது இது வந்து கரெக்டான ஒரு ஆன்சருக்கு வருமாங்கிற ஒரு காம்ப்ளிகேஷன் இந்த படத்தில் இருக்கத்தான் செய்யுது. அதே மாதிரி இப்போ 4 பேரோட கதாபாத்திரமும் அந்த கொலை செய்கிற அளவுக்கு வெறி தோன்ற அளவுக்கு ஜான் விஜய் பண்ணாரான்னா, அதை இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாமா. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கள புல் பண்ணுற விஷயமா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பெருசாக இல்லை. ஏன்னா அந்த கதாபாத்திரங்களுமே வந்து அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு கதாபாத்திரங்களாக படத்தில் வந்து காட்டப்படல. மேலும் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சஸ்பெக்ட் யாருங்கிற ஒரு விஷயத்துலங்கும்போது, ஸோ இதுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன்ங்கிறது ஆடியன்ஸ்ட்ட விட்டாலுமே, டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை நான் கன்க்ளூட் பண்ணுறேன், இந்த பேஸ் ரீசன் அப்படிங்கிறத வந்து நம்மளா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சா, ஸோ அது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இது ஒரு கைத்து மேலே நடக்கிற மாதிரி விஷயம்தான். அது எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கன்சீவ் பண்ணுவாங்கன்னு தெரில. இதெல்லாம் தாண்டி மூன்றாவது கண் படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம்
வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டெம்ப்ட்டு. சினிமா வந்து ரெகுலரா அதாவது சஸ்பென்ஸ் த்ரில்லர்லாம் பார்க்குறவங்களுக்கு ஓரளவுக்கு கவர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஜென்ரல் ஆடியன்ஸ நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஒன் டைம் வாட்ச் தான். செகண்ட் ஹாஃப் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாகத்தான் இருக்கு. ஏன்னா, செகண்ட் ஹாஃப்ல அந்த யார் கொலைகாரங்கிற அந்த கிரிப் வந்து ஆடியன்ஸுக்கு குறையிற ஒரு ஃபீல் குடுத்தாலும், நிச்சயம் ஒரு டிஃபரண்ட் அட்டெம்ப்ட் தான். ஒரு ஒன் டைம் வாட்ச் படமாகத்தான் 3வது கண் அப்படிங்கிறது முடியுது. ஃபைனலி 3வது கண் டு சம் இட் அப் ஒரு ஃபேக்டரியோட ஜெனரல் மேனேஜர் வந்து இறந்து விடுகிறாரு. அப்படி இருக்க இது கொலையாக காட்டப்படும்போது, இவர் வந்து பகை சம்பாதிச்சது ஒரு 4 பேருக்கு இவர வந்து பிடிக்காத ஒரு இதில இருக்காங்க. அந்த 4 பேர்ல யாரோ ஒருத்தங்க தான் கொலை செஞ்சிருக்கணும். இத யார் கொலை செஞ்சாங்கங்கிறத வந்து வழக்கமா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல தெரியும். ஆனா இந்த படத்தில எப்படி குடுத்துருக்காங்கன்னா, அத ஆடியன்ஸே ஃபைண்ட் பண்ணுங்கன்னு விட்டுருக்காங்க. இத வந்து ஒரு ஒன் டைம் வாட்ச் படமாக குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்தோட சென்சார் சர்டிஃபிகேஷன்ங்கிறது யுஏ சர்டிஃபைடு தான். இத மைண்ட்ல வச்சுட்டு பார்க்குறவங்க பாருங்க. விமர்சனங்கள் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.